நல்ல வேலை காப்பாத்தின. இல்லைன்னா அவ என்ன கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பா. இனிமேலாவது போனை கரெக்டா கட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு பேசு, சரியா? அது இருக்கட்டும், நாளைக்கு அம்மாவோட பர்த்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க? ஒரு சில விஷயங்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அதை மறக்கவே முடியாது சரவணா. நமக்கு பிடிச்சவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அதை மறக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. பர்த்டே மட்டும் இல்லை, உன் லைஃப பத்தின ஒவ்வொன்றும் என் ஞாபகத்துல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நான் உன்னை மனசார தான் காதலிச்சேன். அதான் என்னால எதையுமே மறக்க முடியல. சரி ரம்யா, நான் கிளம்புறேன். நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீர்க்கும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வா அன்பே. மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வா அன்பே. காதல் காதல் ஒரு ஜுரு காலம் யாவும் அது வரும். ஆனால் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கியதில்லையே. காதல் காதல் ஒரு ஜுரு காலம் யாவும் அது வரும். ஆனால் ஏவாள் தொடங்கிய கலை. ஏண்டா, உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரம்யாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணடான்னு சொன்னா வெட்டியா செல்ல பாத்துக்கிட்டு இருக்க. என்னது வெட்டியா செல்ல பாத்துட்டு இருக்கனா? 2 மணி நேரமா வெறும் லவ் சாங்கா மட்டும் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அது லவ் பண்றவங்க பார்க்க வேண்டியது, உனக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகலையே. சரி சரி சொல்லு. இப்படி ஏதாவது லவ் சாங் பார்த்தா அதுல இருந்து ஒரு லவ் ஐடியா கிடைக்கும். அந்த லவ் ஐடியாவை வச்சு ரம்யாக்கு என் மேல லவ் வர வைக்க முடியும்ல. அதான் என் பிளான். சரி, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது உருப்படியான ஐடியா கிடைச்சதா? கிடைச்சிருச்சா? என்ன? இங்க பாரு. வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரம்யா வருவா. அவ வந்ததும் நான் இப்படி அவளை தூக்கிட்டு போறேன்.
அதுக்கு ரம்யா ஒத்துக்கணுமே. நடக்கிற கதையை பேசு ப்ரோ. நடக்கும். எப்படி சொல்றேன் வா. கமான். என்ன ஆயில் கேன் எடுத்துட்டு போறான்? என்ன பண்ண போறான்? ரம்யா இங்க வரும்போது அந்த வழியில இந்த எண்ணெயை நான் ஊத்துவேன். அவ அதுல காலை வச்சு வழிக்கு விழுவா. அந்த சமயத்துல நான் ஓடி வந்து அவளை காப்பாத்துவேன். அந்த டச்சிங்ல எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பாட்டுல வர்ற மாதிரி ரம்யாவை என் கையால தூக்கிக்கிட்டு அப்படியே மேல வந்துடுவேன். நமக்காக இவ்ளோ எஃபர்ட் எடுக்கிறானேன்னு சொல்லி ரம்யாக்கு என் மேல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அது வேணாளைக்கு அப்படியே லவ்வா மாறும். எப்படி ஐடியா? என்ன அப்படி பாக்குற? ஐடியா நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு, ஆனா ரொம்ப பழசா இருக்கு. லவ்வே பழசுதான், அதுல புதுமையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இரு, ரம்யா வர்றதுக்குள்ள நான் படிக்கட்டுல இந்த எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுறேன். ஆமா. ரம்யா வரவா, போலாம் போலாம். அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதே மாதிரி பண்ணிட்டா போதும். பட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், சரியா? வா. என்ன இப்படி ஆயிடுச்சு? சீக்கிரம் போ. ஐயோ, என்ன போதோ தெரியலையே. அங்கிள் வேற வந்துட்டாரு. சீக்கிரம் வா. ஐயோ, இல்லப்பா, இந்த டிசைன் நான் சொல்ற மாதிரி பண்ண. நீ சொல்றது சரிப்பட்டு வராது. நான் சொன்னேன்ல, ஐயோ அங்கிள். ஐயோ அங்கிள், என்னாச்சு அங்கிள்? பார்த்து. ஐயோ, கை பார்த்து. கை பார்த்து. இங்க யாரையா என்னை ஊத்துறா? அப்பா, நான் தான் அங்கிள். நீயா? பாத்து அங்கிள். பார்த்து அங்கிள், பார்த்து வாங்க.
ஐயோ அப்பா அம்மா மெதுவா உட்காருங்க. பார்த்து ரிலாக்ஸ். ஐயோ கால் வலிக்குது. அப்பா ஏண்டா நீ ஏண்டா எண்ணெய் ஊத்துன? அங்கிள், ரம்யா அதுல வலிக்கு விழுந்தா அவளை காப்பாத்துற மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சு ஊத்துன அங்கிள். ஏண்டா நீ உருப்படியா ஒரு ஐடியா கூட யோசிக்க மாட்டியாடா? ஏண்டா அன்னைக்கு யோகா பண்ணி இம்ப்ரெஸ் பண்றேன்னு என் முதுகெலும்ப உடைச்ச. இன்னைக்கு எண்ணெய் ஊத்தி இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி என் காலையே உடைச்சிட்டியடா. அப்பா ஐயா எங்க வலிக்குதுன்னே தெரியலையே. சாரி அங்கிள், சின்ன டைமிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்த தடவை வேற ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுறேன். எதுக்கு? என்ன மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்கா? அம்மாடி நான் வேணா என் வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிறேம்மா. இவன் ரம்யாவை கல்யாணம் பண்ணவும் தேவையில்ல, என் உடம்ப சின்ன பின்னமாக்கவும் தேவையில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுமா. ஆமா முடியாது அங்கிள், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். ஐயோ இவன் ஒருத்தன். நான் ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணுவேன், அவளை கல்யாணம் பண்ணுவேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன நடந்தாலும் என் முடிவை நான் மாற்ற மாட்டேன். அங்கிள், அவன் அப்படிதான் சும்மா வளரிட்டே இருப்பான். கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது ரம்யாக்கு பிடிச்ச மாதிரி அவனை நான் மாத்தி காட்டுறேன். என்னமோ பண்ணுங்கம்மா, ஆனா என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என் பாடி தாங்காதுமா. நீ எதுக்கு சரவணா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? பரவாயில்ல ரம்யா, அம்மாவும் ரேணுகாவும் வீட்டில் இல்லை. சரி, நீயும் வந்து உட்காரு. வேணாம் வேணாம், நீ முதல்ல சாப்பிடு. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத. வா, ஏய். உட்காந்து சாப்பிடு. ஓகே ஓகே. நீ வந்திருக்கேன்னு அவசர அவசரமா செஞ்சது. டேஸ்ட் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. சேச்சே, நல்லாவே இருக்குடா. அத்தை எப்படி சமைப்பாங்களோ அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஈஸ்வரிக்கு பண்ணி கொடுத்துருக்கியா? இது வரைக்கும் அப்படி எதுவும் பண்ணதே இல்லை. அப்படின்னா உன் சமையலை டேஸ்ட் பண்ற முதல் ஆள் நான் தான் போல. ஈஸ்வரி, வா வா உட்காரு. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரவணன் தான் சாப்பிட்டு போன்னு ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ சாப்பிட்டியா? இல்ல. அப்ப உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. சரி, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து கம்பெனியாவது கூட ஈஸ்வரி. அதான் கம்பெனிக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரே, அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். என்ன சரவணா, ஈஸ்வரி இப்படி பேசுறா? இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு நிமிஷம் இரு. ஈஸ்வரி, கூட உட்காந்து சாப்பிடுன்னு ரம்யா கேட்குறாங்க. ஒரு மேனஸே இல்லாம நீ பாட்டுக்கு நிக்கிற. ஒருத்தங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு சொல்லி தரணுமா? உட்காரு, உட்காருன்னு சொல்றேன்ல. சரவணா, உனக்கு ஞாபகம் இருக்காடா? இதே மாதிரி
நான் நீ ரேணுகா எல்லாரும் கூட்டா சோறு சாப்பிட்டோமே. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு நாள் ரேணுகாவுக்கு வாங்கின ஐஸ்கிரீமை அவளுக்கு தெரியாம நம்ம எடுத்துக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்ப ரேணுகா அப்படின்னு அழுதா, ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அதுக்கு பதிலா சாக்லேட் வாங்கி தரோன்னு அதையும் நம்ம சாப்பிட்டோமே. ஆமா. ஒண்ணு இல்ல, குடி குடி குடி. சரி சரி சரி. ஓகேவா ரம்யா? என்னங்க, எழுந்துருங்க. என்ன ஈஸ்வரி? எழுந்துருங்க, ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. என்னாச்சு, பாத்ரூம் போகணுமா? ஒரு சின்ன டவுட்டுங்க. டவுட்டா? இந்த நேரத்துலயா? ஏங்க, ஆமா, சொல்லு. ஆ, நான் சாப்பிட்றப்ப திடீர்னு எனக்கு பொறையேறுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன் ஈஸ்வரி, நடுராத்திரி எழுப்பி கேட்க வேண்டிய விஷயமா இது? அமைதியை தூங்கு. எந்திரிங்க, எந்திரிங்க. என்னாச்சு உனக்கு? நான் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க. எனக்கு பொறையேறுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி எடுத்து கொடுப்பேன். அப்புறம்? அப்புறம் என்ன? தலையில தட்டி கொடுப்பேன். அப்புறம்? அப்புறம்னா அவ்வளோதான். அவ்வளவுதானா? வேற என்ன பண்ணணும்னு சொல்ல? தண்ணி கொடுத்து, தலையில தட்டி கொடுத்து, முதுக தேய்ச்சி விட்டு ஒன்னும் இல்லன்னு சொல்லி அக்கறையோட பேசி நான் திரும்ப நார்மல் ஆகுற வரைக்கும் என் பக்கத்திலே இருந்து என்ன சரி பண்ணணும். அதை விட்டுட்டு அசால்ட்டா அவ்வளவுதான சொல்றீங்க? சரி, ஓகே. இனிமே உனக்கு பொறையேறும் போது இது எல்லாத்தையும் பண்றேன். இப்ப தூங்கட்டுமா? இப்பவே இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க. இப்பதான் உனக்கு பொறையேறவே இல்லையே. ஏறிடுச்சுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கோங்க. கமான் கமான். குடி. என்னங்க? என்ன? வேண்ட வெறுப்பா தண்ணி எடுத்து தர மாதிரி இருக்கு. ஒரு லவ்வோட பண்ணுங்க. இது கரெக்ட். இந்த ஈஸ்வரி, தண்ணி குடி. என்னங்க சிரிக்கிறீங்க? முகத்துல ஒரு சீரியஸ்னஸே இல்லையே. கரெக்டா பண்ணுங்க இப்போ. ஸ்டார்ட். ஐயோ ஈஸ்வரி, என்னாச்சுமா? தண்ணி குடி. இந்தா இந்தா. ஒண்ணு இல்ல செல்லம், எல்லாம் சரியாயிடும். சரியா? ஓகேவா? டபுள் ஓகே. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப நீங்க இதை விட அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணணுமே. சரி, இப்ப தூங்கலாமா? ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்து எனக்கு தலைவலி வந்தா நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் பார்க்கணும்ல. ப்ளீஸ் ஈஸ்வரி, நைட்டு சரியா தூங்கலன்னா எனக்கு தலைவலி வந்துடும். காலையில நிறைய வேலை இருக்கு. உனக்கு கெஞ்சி கேட்கிற ஈஸ்வரி, போதும், தூங்கலாம். சரி, ஓகே. இத இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்ப தூங்குங்க.
ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையாடா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. நீட்டின கையை வெட்டி போட்டு வந்தா என் கூட பிறந்தவனு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடா. என்ன பண்ண சொல்ற? அதுக்குள்ள அம்மா அப்பா வந்து தடுத்துட்டாங்க. டேய் போட. டேய் போதாததுக்கு ஈஸ்வரி வேற. எல்லாரும் சேர்ந்து என்னை மட்டும் தடுக்கலனா நீ சொன்ன மாதிரி அவனை அங்கேயே வகுந்திருப்பேன். டேய் சும்மா காரணம் சொல்லாதடா, கடுப்பாவது எனக்கு. ஏன் தப்புதான். நானும் உன் கூடயே அங்கே வந்திருந்துருக்கணும். நான் இருக்கும் போது அந்த மாதிரி அவன் கை வாங்கியிருந்தா அங்கேயே அவனை உண்டில்லன்னு ஆக்கியிருந்திருப்பேன். டேய் தோற, உனக்கு அவன் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கு. அதை புரிஞ்சுக்க. அந்த நேரத்துல நான் அமைதியா இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? அந்த சண்டை நடக்கிறப்ப ரத்னசாமி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா. அந்த நேரம் ஃபோன் வேற பாக்கெட்ல இருந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? அப்ப அந்த ஃபோன் வந்ததை அந்த சரவணன் பார்த்துட்டானா? அந்த கலவரத்துல அவன் கவனிச்சிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அந்த செகண்ட் மொத்த கவனமும் போனை மறைக்கிறதுல தான் இருந்துச்சு. இல்லைன்னா அவனை அடிச்சு சாய்க்கிறது எனக்கு என்ன பெரிய விஷயமா என்ன? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஈஸ்வரி என்னைக்குமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு முடிவா சொல்லிட்டா. அவ சொல்லுவா. நம்ம அப்பா சும்மா இருப்பாரா? மாட்டாரு தான். ஆனா திரும்ப அந்த வீட்டு வாசலை மிதிச்சா இதே மாதிரி அசிங்கப்பட்டு தான் திரும்ப வரணும். அது அப்பாவுக்கு நல்லாவே தெரியும்.